ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் மேட்ச்னு எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. இது மூலமா தமிழ்நாடு டீம் இந்தியா டீமுக்கெல்லாம் செலக்ட் ஆவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈஸியா கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கும். அதுவும் இல்லாம நல்ல பிளேயர் ஆயிட்டா அடுத்த வருஷம் ஸ்பான்சர் பண்றதுக்கு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. வாழ்க்கையில மேல மேல போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு தானே மேடம் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். ஊரை விட்டு பெத்த ஆத்தா முகத்தையும் அப்பங்கணக்கா வளர்த்த தாத்தா முகத்தையும் பார்க்காம தவம் இருக்கிற மாதிரி காத்திருந்தது இதுக்கு தானே மேடம். இதுல ஜெயிச்சிட்டா என் குடும்ப கஷ்டம் எல்லாம் தீந்துரும் மேடம். கஷ்டப்பட்டு விளையாடி கண்டிப்பா நான் செலக்ட் ஆயிடுவேன் மேடம். என் பேரையும் எழுதிக்கங்க மேடம். பூவை பார்த்துதான் நான் கபடி விளையாடவே ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல இருந்து கபடியில பெரிய ஆளாகணும்னு சொல்லிக்கிட்டே கிடப்பா. அவளை பார்த்துதான் எனக்கும் ஆடணுங்கிற ஆசையே வந்துச்சு. கண்டிப்பா நான் செலக்ஷன் ஆக மாட்டேன். இருந்தாலும் பூவுக்கு துணையா கிரவுண்ட்ல நானும் நிக்கணும். அதனால என் பேரையும் சேர்த்து எழுதிக்குங்க மேடம். சரி, 2 பேர் பேரையும் சேர்த்துக்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும் பூங்குடி. சரிங்க மேடம். சரி, நாளைக்கு கிரவுண்ட்ல பிராக்டிஸ் இருக்கு. 2 பேரும் வந்துருங்க. சரிங்க மேடம், நாங்க வரோம் மேடம். சரி வாங்க. வா புள்ள. ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. ஸ்பான்சர்ஷிப் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போற பிளேயர்ஸ செலக்ட் பண்ணக்கூடிய குவாலிஃபை மேட்ச் தான் இது. இதுல ஜெயிக்கிற 4 பேரு, அதாவது ஆர்டர் படி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு அந்த வரிசைப்படி தான் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆவாங்க. சோ நீங்க எல்லாரும் உங்க முழு திறமையையும் காட்டி இதுல விளையாடுங்க. 5 minutes டைம். எல்லாரும் வார்ம் அப் பண்ணி ரெடி ஆகுங்க. அந்த பூங்கொடி இதுல குவாலிஃபை பண்ண விடாம பாத்துக்கணும். கவலைப்படாத தீபி, அவளை ஏதாவது பண்ணி குவாலிஃபை பண்ண விடாம பண்ணிடலாம். பூவே, அவளுங்க உன்னை பத்தி தான் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காளுங்க பிள்ள. எப்படியும் உன்னை பாயிண்ட் எடுக்கூடாம பண்ணுவாளுங்க. பார்த்து சூதானமா இருந்துக்க. அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பிள்ளை பல யோசனை. நமக்கு ஒரே யோசனை தான், ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். நீ எதை பற்றியும் கவலைப்படாம விளையாட்டில் மட்டும் கவனமாக இரு. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நினச்சாலே நம்ம கவனம் போயிடும். அவளுக்கு கிடக்கிறாளுங்க சுண்டைக்காய்ங்க. All players ready? Right. கபடி கபடி கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி ரைட் கபடி 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 ஏய் குண்டு போடி. நல்லா தின்னே கபடி 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 ராகினி, நீ ஒன் சைடாவே ரைட் போற. தீபிகா, என்னாச்சு உனக்கு? கேமா விளையாடுமா. வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு ஆள் பார்த்து பார்த்து பார்ஷியாலிட்டி பண்ணாதீங்க. கேம் அப்படி யாரும் இங்க விளையாடல மேடம். உங்க ஊரு பொண்ணுங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. கபடி 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 டைம் அவுட். ரைட் கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி மாறி அடிச்சு தூக்கு. உன்னோட நம்பிக்கை தான் என்னோட நம்பிக்கை. Mari, ride. கபடி 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 இப்படி இப்படி கபடி 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 நீ கபடி 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 அடே வாரே வா. கபடி 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 ஓகே கேர்ள்ஸ், டாப் 4 லிஸ்ட்டை நான் ஆஃபீஸில் சப்மிட் பண்ண போகிறேன். செலக்டட் கேண்டிடேட்ஸை அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே? காம்படிஷன்ல ஜெயிச்சு யாரு ஸ்பான்சர்ஷிப் வாங்க போறாங்கன்றது இப்பயே தெரிஞ்சு போச்சே. யாரு? வேற யாரும் மச்சி, பூங்கொடி தான் வின்னரு. ஏய் மச்சான், பூங்கொடி 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 பூண்டி பெண் புலின்றத நிரூபிச்சிட்ட. வாழ்த்துக்கள் பொங்குடி, நீ ஜெயிச்சதுக்கு வில் பவர் தான் காரணம். தேங்க்யூ சார். பூங்கொடி ஜெயிச்சதுக்கு இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா ஒரு பார்ட்டி கொண்டாடியே ஆகணும். அப்படியா? யார் செலவு பண்ணுவா? ஏய் வேற யாரு, நம்ம ஜீவா தான். ட்ரீட் தானே, வச்சுட்டா போச்சு. ஐ நோடா. பாத்தியா தீபி, அவ ஜெயிச்சதுக்கு ஜீவா பார்ட்டி வைக்க தயாரா இருக்காரு. உனக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேசல. அவளை விட்டுறாத தீபி. அவ செலக்ட் ஆகி விளையாட போயிட்டா எப்படியும் ஜெயிச்சிருவா. அது மட்டும் இல்ல, பூங்கோத நாச்சியார் காலேஜ்ல இருந்து ஜெயிச்சு ஸ்பான்சர் வாங்குறது நீயா தான் இருக்கணும். உங்க காலேஜ்ல நீ ஜெயிக்காம இருந்தா அது அவமானம் தீபி. பூங்கோத நாச்சியார் பேரோட அந்த கேடுகட்டவ பேர் வந்துச்சு, அவ்வளவுதான். நம்ம மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்துரும். அப்புறம் அவளே உனக்கு கேவலமா பாப்பா. அவளை ஏதாவது பண்ணி செலக்ஷன் மேட்ச்ல கலந்துக்க விடாம பண்ணு. அதுவும் இந்த ஸ்டேஜ்லயே பண்ணிடு. இங்கிருந்து அவ பேர் ஃபார்வர்ட் ஆகி காம்படிஷனுக்கு போயிடுச்சு, உன்னால எதுவும் பண்ண முடியாது.
பாத்துக்கோ தீபி. இப்பவே இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் கொடைக்கானல் குரங்கு, என்ன மீறி உன் பேரு எப்படி லிஸ்ட்ல போதுன்னு பாக்குறேன்டி. அடியே அலங்காரவல்லி, நீ என்னத்தான் பிளான போட்டாலும் கடைசில ஜெயிச்சு வரது நாங்க தாண்டி. நீ தோத்தாங்கோலி. நீ வா பூவே, வா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. Hi, Philomena. ஹாய் சார். This is Danny calling from MRF Sports Club. How are you? ஃபைன் சார். Players practice எல்லாம் முடிஞ்சிருச்சாமா? ஆல்மோஸ்ட் சார், முடிஞ்சது. சார், எப்படியோ எங்க காலேஜ்ல இருந்து ஒரு பிளேயரை தான் செலக்ட் பண்ண போறீங்க. எங்க காலேஜ்லயே கபடியில அல்டிமேட் பிளேயர் பூங்கொடின்ற பொண்ணு தான். இந்த அம்மாவை விட்டா இப்பவே பூங்குடிய ஸ்பான்சருக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிடுவா போல இருக்கு. இதுவும் மலையில இருந்து இறங்கி வந்தது தானே, அதான் இந்த பாசம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிராக்டிஸ் டைம்ல கூட அவ தான் லீடிங் பாயிண்ட் எடுத்திருக்கா. அவளுக்கே ஸ்பான்சர் பண்ணிட்டு போயிடுங்க. இதுக்கு எதுக்கு சார் நாங்க 4 பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு செலக்ஷன் மேட்ச், அப்புறம் அதுல எதுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணனும்? பூங்கொடியே நாமினேட் பண்ணிடலாமே. Of course, you are right. But procedure மாத்த முடியாது இல்லையா? நீங்க players-அ நாமினேட் பண்ணி அனுப்புங்க. Okay? ஓகே சார், ஷியோர். தேங்க் யூ சார். மேடம், நீங்க நாமினேட் பண்ண போற அந்த 4 பேர் யாரு? அதை எதுக்காக உன்கிட்ட சொல்லணும்? ஓகே, நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை நான் சொல்றேன். யார வேணாலும் நீங்க நாமினேட் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல ஏன் பேர் இருக்கணும், அந்த பூங்கொடியோட பேரு இருக்கவே கூடாது. என்ன தீபிகா, எதுக்கு இப்படி ஆர்டர் போடுற? பூங்கொடி கலந்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அத சொல்ல முடியாது. ஆனா அவ செலக்ஷன் மேட்ச்ல கலந்துக்க கூடாது, அவ்வளவுதான். தீபிகா, உனக்கு திறமை இருந்தா நீ அவளை கபடி கிரவுண்ட்ல வச்சு தோக்கடி. அதை விட்டுட்டு நீ இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணாத. உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. அவ பேரு லிஸ்ட்ல இருக்க கூடாது, அவ்வளவுதான். தீபிகா, நான் பிடி ப்ரொஃபசர், நீ எனக்கு ஆர்டர் போடாத. நான் பூங்கொதை நாச்சியார் காலேஜோட ஃபியூச்சர் கரஸ்பாண்டன்ட். நான் சொல்றத நீங்க செய்யுங்க. அத நீ கரஸ்பாண்டன்ட் ஆகும்போது பாத்துக்கலாம். இப்ப நீ வெறும் ஸ்டூடெண்ட் தான். போய் உன் வேலையை பாரு. ஃபைனலா கேக்குறேன், அந்த பட்டிக்காட்டு பேரை டெலீட் பண்ண முடியுமா முடியாதா? நானும் ஃபைனலா சொல்றேன் தீபிகா, முடியாது. அப்போ நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன். நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் பேசிக்கோ. சொல்லு தீபி. கிராண்ட்மா, என்ன இந்த காலேஜ்ல யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. வாய்க்கு வாய் நீங்க மட்டும்தான் என்ன இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட்னு சொல்றீங்க. ஆனா சாதாரண பிடி ப்ரொஃபசர் கூட என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சு? அந்த பட்டிக்காடுங்க நம்ம காலேஜ்ல நடக்க போற ஸ்பான்சர்ஷிப் காம்படிஷன்ல கலந்துக்கவே கூடாது, லிஸ்ட்ல பேரை சேர்க்காதீங்கன்னு பிலோமினா கிட்ட சொல்றேன். முடியாதுன்னு திமிரா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு கிராண்ட்மா. நீ டென்ஷன் ஆகாத. போனை கட் பண்ணு, நேர்ல வர. என்ன பிலோமினா, உங்க ஊர் பொண்ணுன்னு அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்றியா? இல்ல மேடம், நான் நியாயப்படி தான் மேடம் நடந்துக்கிட்டேன். எது நியாயம் எது அநியாயம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தீபிகா கிட்ட நீ ஸ்டூடெண்ட், நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னியா? தீபிகா வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, அவ இந்த காலேஜுக்கே கரஸ்பாண்டண்டா ஆக போறவ. இப்ப நீ வாங்குற சம்பளத்துல கூட தீபிகாவோட பங்கு இருக்கு. அவ சொல்றத கேளு. அந்த மலை குரங்கு பேரை டெலீட் பண்ணு. மேடம், தீபிகாவுக்கு இந்த மேட்ச்ல கலந்துக்கலனா கூட ஒன்னும் நஷ்டம் இல்ல மேடம்.
பணம் இருக்கு, சொத்து, பிசினஸ், காலேஜ்னு எவ்வளவோ வசதி இருக்கு. அதுக்கு மேல நீங்க எல்லாரும் துணைக்கு இருக்கீங்க. ஆனா பூங்குடி பாவம் மேடம். அவ வாழ்க்கையே இந்த மேட்ச நம்பிதான் இருக்கு. அவளுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அதுவும் அவங்க அம்மா காட்டுக்குள்ள வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு ஒரே ஆதாரம் பூங்குடி மட்டும்தான் மேடம். இந்த ஒரு பொண்ணால ஒரு குடும்பமே நல்ல நிலைமைக்கு வரும். அதை கெடுத்துறாதீங்க மேடம், ப்ளீஸ். நீ சொன்னதை தான் நானும் சொல்றேன். எதுவுமே இல்லாத பரதேசிங்க எல்லாம் வசதியா இருக்கிற எங்க தீபிகா கிட்ட போட்டி போடலாமா? எங்க கிட்ட கையேந்தி பிச்சைன்னு கேட்டா அத பத்தி யோசிப்போம். சோத்துக்கு இல்லாதவளுக்கெல்லாம் எதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மண்ணாங்கட்டியெல்லாம்? பேசாம படிச்சு ஏதாவது வேலைக்கு போக சொல்லு. வேணும்னா நான் எங்கேயாவது பேசி அவளுக்கு நல்ல வேலையா வாங்கி தரேன். இந்த ஸ்பான்சர்ஷிப் செலக்ஷன் தீபிகாவுக்கு கௌரவ பிரச்சனை. அவ தான் செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போகணும். அதுதான் முறை.